அதுக்கப்புறம் விஜய்னு ஒருத்தன் இருந்தான், அவன் இப்போ இல்லை, ஒரு சேட்டை பிடிச்ச பையன், கொஞ்சம் சேட்டை பண்ணதுனால என்னோட இல்லை. ஆனால் விஜய், உன்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும்டா. நீ சேட்டை பண்ணது நிறுத்தினா திருப்பியும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்டா. தேங்க்யூடா விஜய். கேமராமேன் மிஸ்டர் எழில் இருக்காரா தெரில. எஸ் அண்ணா, ஐம் வெரி லக்கி. உங்கள் லென்ஸ் மூலிமா நான் இந்த படத்தில் தெரிஞ்சிருக்கேன். அதுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் நம்ம எப்பயாச்சும் திருப்பி ஒரு படம் ஒன்று பண்ணணும். அண்ட் தாஸ் அண்ணனுக்கும் பிரசன்னா அண்ணனுக்கும் ஒரு நன்றி. உங்களோட ஒர்க் பண்ணது நீங்களும் சகதிக்குள்ளே இறங்கி, ஆற்றுக்குள்ளே இறங்கி, கிரவுண்டுக்குள்ளே இறங்கி, வெறும் நீங்கள் கபடி மட்டும் ஆடாமல் மீதி எல்லாமே நீங்கள் பயங்கர எஃபர்ட் போட்டு பண்ணீங்க, நீங்களும் உங்கள் டீமும். ஸோ அதுக்கான நன்றிகள். அவன் பேசுவான்னு நினச்சா அவன் பேசவே இல்லை. அவன் ஸ்பாட்டில் தான் கற்றுவாப்புல பேச. ஆனால் ரஞ்சிதனா எனக்கு போட்டி ஸ்பாட்டில் கற்றுறதில்ல. நானே ஆஃப் ஆகிட்டேன்னா பார்த்துக்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன் அப்படின்னா, எழில் எனக்கு நான் அஸ்டினேட்டர் ஆகும்போதே பழக்கம். என்னுடைய ஒரு கேமராமேனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் என்னோட பிளாக்கில் கதைகளை படிச்சுட்டு, நமக்குன்னு ஒரு அண்ணன் இருக்கான்னு என்னை தேடி சந்தித்த, என்னை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி என்னோட கதைகளை படிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை கண்டுபிடிச்சி என்னை பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் தான் எழில். அன்றைக்கே நான் ஒரு டைரக்டர் ஆவேன், நான் பெருசாக வருவேன்னு நம்பி அண்ணன் என் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாப்புல. அதுக்கப்புறம் நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அவன் படித்து முடிச்சுட்டு என்னை வரேன்னு சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் ஸ்டார் பண்ணுறான், டாடா பண்ணுறாங்க போது போய் சந்தோஷமாக இருந்துச்சு. பட் டாடாவும் பார்க்கல, நான் ஸ்டாரும் பார்க்கல அந்த டயத்தில். இப்போ பைசன் போகலான்னு சொல்லும்போது எழில் தான் சூஸ் பண்ணிட்டேன். நான் வாழைக்கே சூஸ் பண்ணேன், வாழையில் பண்ண முடியல. பட் எழில் தான் பைசன் பண்ண முடிவு பண்ணேன். ரஞ்சிதனாட்ட சொன்னேன் எழில் பண்ணுறான்னு. நான் பண்ணிடுவாப்பில் அப்படிடான்னு கேட்டார். அவன் பண்ணிவிடுவானா, என்னை பற்றி அவன் நல்லாவே தெரியும்னு சொன்னேன். நிச்சயமாக இந்த படம் நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு. ஏன்னா நிறைய க்ரௌடு, கபடி, ஸ்போர்ட்ஸு, இப்போ என்னோடய டென்ஷன் இதெல்லாம் தாக்கி பிடிச்சி டோட்டலாகவே நான் நினச்சதை விட பயங்கரமான ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கான் எழில். அவனுக்கு எங்கள் டீம் சார்பாக எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. செம ஒர்க்குங்க. பாருங்க, இந்த ஃபோட்டோவில் பார்த்தா ரஞ்சித்தனை மாதிரியே இருப்பான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரஞ்சித்தனாவே. இன்னியும் 24 மணி நேரம் ஸ்பாட்டில் பேசிகிட்டே இருப்பான். பெரிய ஒர்க்கு. நிச்சயமாக அந்த படம் வந்ததுக்கப்புறம் என்னால் அவனுக்கு கொடுக்க முடிஞ்சது இந்த படம். பட் அவன் எனக்கு கொடுத்தது இந்த படத்தோட குவாலிட்டி, இந்த படத்தோட விஷுவல். நிச்சயமாக லவ் யூ எழில். தேங்க்யூ. மாரியனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் எனக்கு அவர் கூப்பிட்டு கொடுத்தப்போ ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஸ்டார் ஷூட்டில் இருக்கும்போது கூப்பிட்டு இந்த படம் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகிருந்தது, அதுவும் சின்ன படம். எப்படி நம்பினாருன்னு தெரியல. பெரிய ஒர்க்கு எப்படி நம்பினார். ஸோ அதை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். தென் ரஞ்சித் அண்ணன் இன்ஸ்டியூட் படிக்கும் போதுலேருந்து அவரோட அசோசியேட் ஆகணும்னு நினச்சிருக்கேன், அவரோட மாரியனோட. ஸோ 2 பேரோடையும் ஒரே படத்தில் அசோசியேட் ஆனது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நிறைய ஃபேவரட்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். அமீர் சார், பசுபதி சார், லால் சார், எல்லாருமே. துருவ், விக்ரம் சார் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ துருவோட ஹார்ட் ஒர்க் பார்த்தப்போ தான் புரிஞ்சுது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஈவன் எல்லாருமே, ரஜிஷா, அனுப்பமா, எல்லாருமே ரொம்ப தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ரஞ்சித் அண்ணா, மாரியன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ திரு கபிலன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் உங்களை ஹானர் பண்ணுறதுக்காக. கேன் வி ஹேவ் மிஸ்டர் கபிலன் ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ்? கபிலன் சார் ஓடி வராரு, வந்தாரு. Kabilan sir, please join us. ஒரு நல்ல கைத்தட்டல். நல்ல கலைஞர் டிசர்வ் பண்ற விஷயம் தான். எஸ் சார். அவன் பேசுவான்னு நினச்சா அவன் பேசவே இல்லை. அவன் ஸ்பாட்டில் தான் கற்றுவாப்புல பேச. ஆனால் ரஞ்சிதனா எனக்கு போட்டி ஸ்பாட்டில் கற்றுறதில்ல.
அதாவது நானே ஆஃப் ஆகிட்டேன்னா பார்த்துக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன் அப்படின்னா எழில் வந்து எனக்கு நான் அஸ்டினேட்டர் ஆகும்போதே பழக்கம். என்னுடைய ஒரு கேமராமேனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்னோடய பிளாக்கில் என்னோடய கதைகளை படிச்சுட்டு நமக்குன்னு ஒரு அண்ணன் இருக்கான்னு என்னை தேடி சந்தித்த, என்னை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி என்னோடய வாசிப்பை என்னோடய கதைகளை படிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என்னை கண்டுபிடிச்சி என்னை பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் தான் எழில். அன்றைக்கி நான் ஒரு டைரக்டர் ஆவேன், நான் வந்து பெருசாக வருவேன்னு நம்பி அண்ணன் என் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாப்புல. அதுக்கப்புறம் நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அவன் படித்து முடிச்சுட்டு என்னை வரேன்னு சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் ஸ்டார் பண்ணுறான், டாடா பண்ணுறாங்க போது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. பட் டாடாவும் பார்க்கல, நான் ஸ்டாரும் பார்க்கல அந்த டயத்தில். இப்போ பைசன் போகலான்னு சொல்லும்போது எழில் தான் சூஸ் பண்ணிட்டேன். நான் வாழைக்கே சூஸ் பண்ணேன், வாழையில் பண்ண முடியல. பட் எழில் தான் பைசன் பண்ண முடிவு பண்ணேன். ரஞ்சித் அண்ணாட்ட சொன்னேன் எழில் பண்ணுறான்னு, நான் பண்ணிடுவாப்பில் அப்படிடான்னு கேட்டார். அவன் பண்ணிவிடுவானா, என்னை பற்றி அவன் நல்லாவே தெரியும்னு சொன்னேன். நிச்சயமாக அந்த படம் நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு. ஏன்னா நிறைய க்ரௌடு, கபடி, ஸ்போர்ட்ஸு, இப்போ என்னோடய டென்ஷன் இதெல்லாம் தாக்கி பிடிச்சி டோட்டலாகவே நான் நினச்சதை விட பயங்கரமான ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கான் எழில். அவனுக்கு எங்கள் டீம் சார்பாக எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. செம ஒர்க்குங்க. பாருங்க, அந்த ஃபோட்டோவில் பார்த்தா ரஞ்சித்தன மாதிரியே இருப்பான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரஞ்சித்தனாவே. இன்னியும் 24 மணி நேரம் ஸ்பாட்டில் பேசிகிட்டே இருப்பான். பெரிய ஒர்க்கு. நிச்சயமாக அந்த படம் வந்ததுக்கப்புறம் என்னால் அவனுக்கு கொடுக்க முடிஞ்சது இந்த படம். பட் அவன் எனக்கு கொடுத்தது இந்த படத்தோட குவாலிட்டி, இந்த படத்தோட விஷுவல். நிச்சயமாக லவ் யூ எழில். தேங்க்யூ. அடுத்தபடியாக திரைப்படத்தின் எடிட்டர் சக்தி அவர்கள். ஹாய், பைசன் என்னோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டு. நீலம் அப்புறம் அப்ளாஸ்க்கு நான் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரஞ்சித் சாருக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே வந்து அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி துரு சார் சொல்லணுன்னா அவ்வளோ சிறப்பாக வந்து அவரோட உடல் உழைப்பு வந்து அவ்வளோ இது கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படமும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஃபைனலாக டைரக்டருக்கு வந்து நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், என் மேலே இவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சதுக்கு. அப்புறம் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். படம் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காரு. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. மிக்க நன்றி. அப்புறம் எனக்கு இந்த பாத் கிரியேட் பண்ணி கொடுத்த என்னோடய எடிட்டருக்கு வந்து எடிட்டர் செல்வா இருக்கு, எங்கள் அண்ணன், ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அடுத்து கபிலன் நமக்காக பேச போகிறாரு. இது பைசன் வந்து எனக்கு மாரினாவோட 5வது படம். லைக் எவ்ரி படம் மாதிரியே எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ரஞ்சித் அண்ணாவோட தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் லைக் எவ்ரி ஒன் ஹேல்ஸ் நாங்களும் இந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். இன்னும் கொஞ்சம் நீங்கள் பேசுவீங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அவ்வளோதானே சார்? டோட்டலாக என்னோடய படத்தோட முதல் ப்ரமோஷன் ஐடியாவே மாற்றினது கபிலன் தான். பெரியரும் பெரும்பாலும் ஞாபகம் இருக்குது. நான் டிசைன் பண்ணி பார்த்து போர் அடிச்சு போய் ரஞ்சித் அண்ணா சொன்னார், இது ஒர்க் அவுட்டே ஆகலடா, உன் படத்தோட குவாலிட்டியே வரலடா டிசைனில் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் கபிலன்ட்ட போனோம். அன்னையிலேருந்து என்னோடய படத்தோட ஃபஸ்ட்டு போஸ்டர் வந்ததுலேருந்தே என் படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்குறது கபிலன் தான். கபிலனோட ஒர்க்கு எனக்கே அவன் பண்ணுறது ரசித்து பண்ணுவான். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா நமக்கு இப்படி பண்ணி கொடுக்குறான்னு சொல்லி. ரொம்ப தேங்க்ஸ் கபிலன், நன்றி. மதன் இருக்காருன்னு நினைக்கிறேன், கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். மதன் அவர் கூட நிறைய சீன் எனக்கு இருந்தது. நான் ஆக்சுவலாக அகைன் மாரிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் ஆக்டருங்க அவர். எத்தனை நாள் எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காரு. பியூட்டிஃபுல் ஆக்டர். அவ்வளோ அழகாக எமோஷன் பண்ண எனக்குலாம் சில நேரங்கள் ஐயோ என்ன இவ்வளோ பிரமாமா பண்ணுறாரு, நம்ம மொக்கையாக பண்ணுறோம் போல இருக்கு, நமக்கு ஏதாவது அதை விட கொஞ்சம் பெட்டராக பண்ணுன்ற ஒரு போட்டி மனப்பான்மையே நிறைய நேரங்களில் அவர் வந்து அந்த மொமெண்ட்டில் கொடுத்தாரு. தேங்க்யூ வண்டர்ஃபுல். இந்த படத்தில் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் சார் அவர்களுக்கும், நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் சார் அவர்களுக்கும், அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த படத்துக்கு கேஸ்ட் பண்ணி கூப்பிடும்போதே இயக்குனர் சொன்னது என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஏன்னா தொடர்ந்து கெட்டவனா அப்படி நடிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த படம் பார்த்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும், உங்களை பிடிக்கும்,
அப்படிப்பட்ட ஒரு நல்லவனாக தான் அந்த படத்தில் நீங்கள் நடிக்க போகிறீங்க. ஒன்று டேட்டில் கிட்டில் நடுவில் சொதப்பி என்னையை மட்டும் கோவப்படுத்திடாதீங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து அவர் படத்தை நடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அருவி நடித்து முடித்ததுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூவில் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்கள் எந்தெந்த இயக்குனர் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க என்னன்னு கேட்டாங்க. அப்போ அந்த சமயம் வந்து நான் மேற்கு தொடர்ச்சி மலை படம் பார்த்தேன், பரியேறும் பெருமாள் பார்த்தேன். பரியேறும் பெருமாள் படம் பார்க்கும்போது ஜென்ரலாக ஒரு புது படம் புது இயக்குனர் அப்படி போய் பார்க்குறோம். தேட்டரில் பின்னாடி சீட்டில் உட்காந்து எப்பயுமே அந்த மேலே உட்காந்து பார்ப்போம்லே அப்படி பார்க்குறேன். நான் ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே முதல் ரோலை வந்து அப்படி உட்காந்து ரொம்ப நெருக்கமாக அந்த படத்தை பார்த்தேன். அந்த நிமிஷத்துலேருந்தே அவர் கூட ரொம்ப நெருக்கமாக ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள். அதேமாதிரி தான் மேற்கு தொடர்ச்சி மலை டேரக்டர் லெனின் சார், அவருமே இங்கே உட்காந்துருக்காரு. அவர் படத்தில் மேலே நடிக்கணும் ஒரு ஆசை. ஏன்னா இது வந்து இவங்க பெரிய இயக்குநர்கள் வணிக ரீதியாக எனக்கு பெருசாக உதவி அதெல்லாம் இல்லை. சமூகத்துக்காக எப்பயும் நின்று அதை ரொம்ப நேர்மையாக பேசக்கூடிய இயக்குநர்களோட பயணிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை. அப்படிப்பட்ட இயக்குநர்களாக இருக்காங்கங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் கோச்சாக வந்து நான் வந்து நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த கபடி விளையாடுற பசங்களாம் ஒரு நாள் என்னை கூப்பிட்டாங்க. ஏன்னா கோச் வந்து ரைடு உள்ளே வரமாட்டேங்கிறாப்புல. ஒரு நாள் இப்படி வாங்கலண்ணே ரைடு வந்து பாருங்களேன்னாங்க. உள்ளே போனால் நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ரியல் பிளேயர்ஸ் அவங்கெல்லாம் அவ்வளோ நல்ல நல்ல பசங்க. அப்புறம் துருவிக்ரமோட உழைப்பு வந்து அப்படிப்பட்ட உழைப்பு இந்த படத்தில். ஏன்னா வெளியில் கோச்சான்ட்டு அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறது மேட்டரில் உள்ள பிரமிக்கத்தக்க உழைப்பு. அப்புறம் சீனியராக பசுபதி சார் கூட நிறையா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. இன்னொன்று இந்த படம் வந்து அப்பாக்களை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ, அப்பாக்களை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, எந்த அப்பாக்களுக்கெல்லாம் பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். 100% பிடிக்கும். ஏன்னா என்னுடைய அப்பா அதாவது ஜென்ரலாகவே சின்ன வயசில் பயங்கர திறமையோடையும் வாழ்க்கை மீது ரொம்ப ஒரு தீர்க்கமான ஒரு தைரியமான பார்வை இருக்கிற அப்பாக்களுக்கு வந்து அந்த வயசில் குடும்பம் பிள்ளைங்க அப்படின்னு வாழ்க்கை வந்து அவங்க கனவுகளை வந்து உண்மையாக்குறதுக்கான வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல. அந்த போராட்டத்தில் அதுக்கப்புறமா நம்மளை வளர்த்துறாங்க. அவங்களோட கனவோட மிச்சமாக தான் நம்ம இருக்கோம். ஒரு நாள் நம்மளும் அந்தமாரி ஆகிடணும் தெரியாது. நமக்கு அப்பா அப்படி கனவு கண்டாங்களா அதெல்லாம் தெரியாது. ஆனால் நம்ம ஒரு கனவை சுமந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுவோம். அப்படி கிட்டத்தட்ட சென்னைக்கு வந்து நான்லாம் வந்து ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்த ஒரு ஆள் தான். அப்படி வந்து ஒரு கட்டத்தில் இவன் ஜெயிச்சிருவான், இவன் உருப்பிட்டுருவான் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு தோணுன மொமெண்ட்டே நான் பெரிய மரியாதைக்குரிய மொமெண்ட்டாக ஒரு மொமெண்ட்டாக பார்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு நாள் அவர் எங்கள் அப்பா அங்கீகரிக்கிற ஒரு ஆளாக நான் வந்துட்டேங்கிறது எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அப்பா கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக பசுபதி சார் பண்ணதும், அவர் பக்கத்தில் நானும் நடித்ததும் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இதை தாண்டி லால் சார் கூட நடித்தது, அமீர் சார் கூட நடித்தது, இப்படி இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ரஜிஷா விஜயன் அவங்க இப்படி அனுப்பாமல் அவங்க எல்லாரோடையும் நடித்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து அவ்வளோ சந்தோஷமான மொமெண்ட் எனக்கு. அதேமாதிரி கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாரோட உழைப்புமே அவ்வளோ பிரமாதமான உழைப்பு. இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நானும் ஒரு சின்ன அங்கமாக இருந்ததுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீண்டும் 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 எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் அந்த நன்றி பத்தாது. நன்றி மாரி சார், மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி சார், நன்றி. பேச்சில் தோழமை, நடிப்பில் ஆளுமை, எங்கள் லெனின் பாரதி அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கும்போது மாறி ஃபோன் பண்ணாப்புல, ஆனால் இது மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறமும் எதுவுமே கேட்டுக்கல, அது என்ன கேரக்டர் என்ன எதுவுமே கேட்டுக்கல. அப்புறம் திடீர்னு வந்து ஷூட்டிங் சொன்னாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் அங்கேயும் எதுவுமே கேட்டுக்கல. இந்த ட்ரெஸ் போட்டுக்கினாங்க, இந்த கண்ணாடி போட்டுக்கினாங்க, இந்த வாட்ச் போட்டுக்கினாங்க. ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னென்னா மாரியோட உழைப்பு பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஏற்கனவே அவன் கையில் வந்து ஒரு கட்டு, காலில் ஒரு கட்டு போட்டு ஒரு பேண்டெல்லாம் சுற்றிக்கிட்டு அந்த கபடி சொல்லி கொடுத்த விதம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சத்தம் போட்டுட்டு வேலை செய்கிறது, வெளியில் இங்கே ஒரு பேச்சு பேசிக்கிறாங்க, இவங்க வந்து வேலை செய்கிறவங்கள மதிக்க மாட்டுறாங்க, திட்டுறாங்க, அப்படிலாம் கிடையாது. அதை அந்த வசதி கிடையாது. இப்போ சாதாரணமாக வன்மத்தில் திட்டுறதுக்கும் பிரசவ வழியில் அசிங்கமாக வார்த்தைகள் வரும். நீங்கள் பெண்களோட பிரசவ வார்டில் போய் பார்த்துருந்தீங்கன்னா அந்த பிரசவத்தோட வழியில் அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்காக ஒரு கண்ணா பின்னாலாம் பேசுவாங்க அந்த பெண்கள். அப்படி ஒரு வார்த்தைகளாக தான் அதை என்னால் நேரில் பார்க்கும்போது உணர முடிஞ்சுது. அவ்வளவு அர்ப்பணிப்பு, அவ்வளவு ஹார்ட் ஒர்க்கு. அன்றைக்கி தான் துரு கூட தலையில் அடிபட்டுருச்சு.
அதையும் தாண்டி அன்றைக்கி எல்லாமே நடிச்சு கொடுத்தாங்க. அந்த கடுமையான உழைப்பு, அந்த முதல்ல நடிகராக வந்து நீளம்லேருந்து வர்றது வந்து எனக்கு ரொம்ப சொந்த வீட்டிலேருந்து வர மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ அதித்தி. Aditi, we met Bombay and you saw Kala back to back, right? So Aditi, she is my fan. That is why she wants to work with me. She wants to make a movies and social என்ன சொல்கிறது, சமூக அரசியல் அடிப்படையாக இருக்கிற திரைப்படங்களை என் கூட சேர்ந்து படையெடுக்கணுன்ட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்தாங்களான்னு தெரியாது. பட் பாம்பேலேருந்து she will come and she came for me and my thought, what I believe, philosophy. And thank you Aditi, and so wonderful. We did a lot and we have to do a lot. Good evening everyone. I know it's been a long day and I won't make it very long. I waited so long for this day. I always thought I would know exactly what to say, but my mind is blank. I know one thing, when I started working on this film, my hair was totally black. And now it's mostly white. That is all thanks to director Mari Selvaraj. When I first was thinking about coming and working in Tamil films, everybody in Bombay said, no, very dangerous people, don't go. When I started working with Ranjit sir, somebody called me and said, no, don't working, I'm a very dangerous person. But Ranjit sir he's a lighthouse, and ships sail to him in the night. People who are lost, who don't have a place to go, they go to Ranjit sir. And he has created so many talents. He takes everybody with him and he takes a chance on everyone, and he took a chance on me. So first of all, Ranjit sir, thank you so much. When I started working with Mari sir, everybody said, no, don't work with him. Very dangerous person. They were right. He's a very dangerous person. But Mari sir is not just a filmmaker. Mari sir is a film school. The number of people in this film, Dhruv, Nivas, our editor, myself, the number of people who he's taught in this film, and all of us who have, I was there for shoot, last few days of shoot I was with him. It made me want to become a director. First time I wanted to become a director. When I started making Bison and Applause Entertainment came on board, everybody said, no, Bombay corporate, don't work with them, very dangerous. It was the best decision for this film. Samir sir, you have created such a beautiful team. You have created an amazing team. I want to specially call out Sunil, Yash, Maithili, Pulkit, Pramod. I know I'm leaving people out, but Samir sir, you have created a wonderful team. It is a very rare team, and you must be very proud of this team that you have created. When I saw the film for the first time, I thought of my father. It makes me very emotional. And when I heard Chini Kallu for the first time, I thought of my son, and it makes me very emotional. Mari sir, you've managed to create a film which is full of big moments. It's a big film, but it's full of small, very intimate moments. You made me think of myself as a child, and you made me think of myself as a mother. And that was a very special feeling. And this film is going to surprise everybody, because it is not what anyone has expected. I met Dhruv before we started this film. He had been training for a while. And when I walked into his room, I saw someone who was he was also a child. He was a child. And I've seen his transformation. I've seen his transformation up close, because Mari sir, he wasn't a director to an actor. Mari sir was a sculptor.
and Dhruv was clay. And Mari sir took him apart and he put him back together. And I think it's a very rare journey, Dhruv. It may not happen in every film you do. So what I want to say to you now is now relax. Now the journey is done. Now you can enjoy this part. Because what you've done is spectacular. What you and Mari sir have achieved is incredible. Finally, I want to say thank you to my family, my dad, my mom, my partner, my son, my grandparents, my brother, my Masi. I can't do any of this without you and your indulgence and the fact that you let me go out and do all these crazy things. I live in Delhi, I grew up in Delhi, I'm making Tamil films. Who would have thought it? I don't even speak the language. There's one person who should be on stage with me. I know I'm leaving a lot of people out in thanking them. Rajisha, Anupama, you've become such dear friends. Pasupati sir, you gave me a very special character and I can't thank you enough for that. Lal sir, Amir sir, I had no expectation of this film giving me these characters. I loved it. Sir, I want to say one thing. If you guys want to do a series of just these characters, I'm totally game. I loved your part in the film. Sir, all that I don't know. They'll kill you. This film that was full of machismo and big, like good, not toxic, good machismo and full of like interesting big male characters. The set was run by two women, Saranya and Manin. It's really, everybody talks about women in cinema, women in cinema, women in cinema. We did it. We did women in cinema. Manin, please come up on stage. This is completely empty without you. Thank you very much. Sendil sir, this film is now yours. Now you take it to the audiences, sir. We've given you everything, given you heart, soul, blood, sweat. Now it's your journey, sir. So thank you very much to everyone. I love everybody. Thank you to all members of the press who are still here. Thank you, thank you, thank you. Thank you so much. Thank you so much, ma'am. Kindly stay back when I invite Sunil sir from Applause Entertainment to come and join us on stage to felicitate you. Thank you, Sunil sir. Thank you, Aditi ma'am. Thank you so much for joining with us.